ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். இந்த விளாக் பார்த்திங்கன்னா சண்டேவும் மண்டேவும் எடுத்த விளாகு. 2 நாள் எடுத்ததை ஒரே விளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாவு தீர்ந்து போச்சு, அதனால் காலையில் என்ன தான் செய்கிறது அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. சாதம் வடிச்சிட்டு பீட்ரூட் பொரியல் வச்சுட்டு ரசம் இருந்தது அப்படியே விட்டுட்டேன். சண்டே அப்படின்றதுனால காலையிலே சிலம்பு கிளாஸ் இருக்கும். சிலம்பு கிளாஸ் வேறு கூட்டிகிட்டு போய் விடணும். வெறும் வயிறில் போனாலும் வயிறு இழுத்து பிடிச்சிக்குது, சாப்பிட்டும் போக முடியாது. அதனால் லைட்டாக ஒரு வர காப்பி மட்டும் வச்சு கொடுத்தேன். பசங்க குடிச்சிட்டு சிலம்பு கிளாஸுக்கு போயிட்டாங்க. ஏறு வெயில் வேறு, வெயில் சுல்லுன்னு அடிக்குது, மே மாதம் மாதிரி. காய் சீவிர இதை உடச்சி போட்டேன். அதனால் புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க, சில்வரில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது நல்லா தான் இருந்தது. ஆனாலும் இந்த மாதிரி வரி வரியாக இருக்குது, கோடு போடுது நல்லாவே. ஆனால் அந்த பிளாஸ்டிக்கில் இருந்தது கிட்டத்தட்ட 2 வருஷம் இருக்கும் யூஸ் பண்ணி. வாங்கி நல்லா யூஸ் ஆகிட்டு இருந்தது, உடச்சி போட்டேன். அதை தூக்கி போட மனசு இல்லாமல் மறுபடியும் அதையும் வச்சு சீவிட்டு தான் இருக்கிறேன். சமையல் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாட்டை வடித்து வச்சுட்டு பீட்ரூட்டில் தேங்காய் துருவி போட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டு போக வேண்டியதான். சாப்பாட்டை வடித்து விட்டுட்டேன். அப்படியே வச்சா வடிச்சிக்கும். கொள்ள நேரம் கழித்து எடுத்தோம்னா தண்ணி பூரா இஞ்சினதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக ஆவி கட்டிட்டு எடுத்து வச்சுட்டா சூப்பராக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக புழு 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 புழுன்னு. இங்கே பார்த்திங்கன்னா காயும் வெந்துருச்சு. அதில் தேங்காய் பூ போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக விட்டுட்டா கொஞ்சம் மதியம் வரைக்கும் இருந்தால் கூட ஒன்றும் செய்யாது. இல்லாட்டி போட்டோன்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா கெட்டு போச்சுன்னா போச்சு. ரசமும் இருக்குது, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாவு வேறு அரைக்கணும். காலையிலே ஊற வச்சுருந்தேன். ஒரு 11 மணியை போல் போட்டு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு ட்ரம்மெல்லாம் கழுவி வச்சுட்டு கமுத்து வச்சுட்டேன். மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுட்டு கோஸ் பொரியல் தான் செய்யணும். செஞ்சாச்சு, எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதனால தான் பாதியாக இருக்குது. சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, பொரியலோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. இவ்வளோ தானே நமக்கு வேணும், சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும். சோப்பு பார்த்திங்கன்னா இந்த தடவை போன தடவையை விட மோசம் இல்லை, நல்லா தான் வந்திருந்தது. ஆனால் கையில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் லைட்டாக இன்னும் குளக்குளன்னு இருக்குது. என்ன தான் மிஸ்டேக் அப்படின்றதே தெரியல. காசு போட்டு வாங்கி பித்து பிடிக்கிறதா இருக்குது. பேசாமல் வாங்காமல் விட்டுருந்தா கூட ஆகும். அதோட லஞ்சோட சண்டே போயிடுச்சு. இது மண்டே எடுத்த வீடியோ. மண்டே பார்த்திங்கன்னா எப்பவும் போல் குலதெய்வம் சாமி கும்பிடணும். அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். சமையல் மேடையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வீடு துடைக்க போகணும். பாத்திரமெல்லாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்படின்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்கும் நமக்கு. சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் மேடையும் துடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டால் சரியாக இருக்கும். இதில் பசங்களுக்கு வேறு மதியம்தான் ஸ்கூலுவே. +2 எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க. இவங்க ஸ்கூலில் தான் எழுதுவாங்க. அதனால் இவங்களுக்கு மதியானம் ஸ்கூல். இன்னும் 1 மாதம் இவங்க ஆனுவல் எக்ஸாம் முடிகிற வரைக்குமே அப்படி தான் இருக்கும். வீட்டில் இல்லாதப்போ க்ளீன் பண்ணால் கூட க்ளீன் பண்ணிடலாம், வச்சுக்கிட்டு க்ளீன் பண்ணவே முடியல. தொடச்சி விட்டதுக்கப்புறம் தான் அங்கிட்டு போகிறாங்க இங்கிட்டு போகிறாங்க, ரொம்ப கத்த முடியல. மொத்தத்தில் பொறுமையை இழந்தோம், அவ்வளோதான். கத்தி போடுவேன். பொறுமையாகவே தான் இருந்தேன் ஸ்கூல் தர்ற வரைக்கும். காலையில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். மாப் போட்டு முடிச்சுட்டு சாமி படத்து மேலே இருந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு விளக்கெல்லாம் தேய்க்கணும். அதனால் தேய்க்கிறதுக்காக வந்துட்டேன். உங்களுக்கெல்லாம் பால் எத்தனை மணிக்கு வரும்? எனக்கு பார்த்திங்கன்னா மணி 12 ஆயிடுச்சு வர்றதுக்கு. அது இந்தா காயுது அந்தா காயுதுன்னு காய வச்சுட்டே விளக்கு தேய்ச்சிட்டு இருந்தேன். நம்ம எப்போ பார்க்காம இருக்குமோ அப்போ தான் புஷ்ஷுன்னு பொங்கி போகும். பொங்க விடாதீங்க, மாட்டுக்கு ஆகாது அப்படிம்பாங்க. ஆனால் நம்ம வேணும்னா பொங்க விடுறோம், கண்ணா முழிப்பாக பார்த்துட்டே இருந்தாலும் அது கடைசியில் பொங்கி போயிடுது. ஏன் தான் அப்படின்றது தெரியல. என்னமோ பேசினேன், இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது மறந்து போச்சு. மணி 2 ஆகுது, என்னமோ சொல்லியிருக்கேன், எனக்கே ஆகும்ல. மொத்தத்தில் விளக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு பசங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் முடித்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்திரிச்சிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப டயர்டாக இருக்கும்.
சாமி படத்தையெல்லாம் அதாவது தொடச்சி விட்டுட்டு செல்ஃபையும் ஒரு தடவை தொடச்சி விட்டுட்டேன். அப்படியே வெறுமனே துடைச்சேன், ஈர துணி வச்சு துடைக்கல. அரிசி மாவு கலந்து மாக்கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டேன். விளக்கெல்லாம் பளிச்சுன்னு தேய்ச்சி கொண்டு வந்து வச்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன். 1:45க்கு தான் ஸ்கூலுக்குள்ளே போகணும். எக்ஸாம் எழுதி வெளியவே வர மாட்டாங்க. ஆனால் இவங்க 1 மணிக்கெலாம் கிளம்பிட்டு தொல்லை தாங்கல. இதில் என் தங்கச்சி பசங்க வேறு 12 மணிக்கெலாம் யூனிஃபார்ம் போட்டு கிளம்பிட்டாங்க. என் பையன் நானும் யூனிஃபார்ம் போடுறேன்னு தொல்லை தாங்க முடியல. 2 பேரும் நான் போகிறேன் நீ போகிறேன், ஃபஸ்ட்டு செகண்டு, அதனாலேயே வேகமாக கிளம்பணும். அப்புறம் அவங்களையும் கூட்டிக் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு ரிட்டன் வந்துட்டேன். ஸ்கூல்லே ஒரு அரை மணி நேரம் இருக்கும். அவ்வளோ ஒரு டிராஃபிக்கு. இங்கே வந்து பார்த்தா மாக்கோலம் சூப்பராக காஞ்சி பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது. இப்போ தான் ஏதோ நல்லா இருக்க மாதிரி இருக்குது. போன வாரம் கோலம் போடாதனால ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரியே இருந்தது. பரவாயில்ல அப்படின்ட்டு இந்த வாரம் மாக்கோலம் போட்டேன். கோலம் அழகாக இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சந்தனம் குங்குமம்லாம் விளக்குக்கு வச்சுட்டு எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் இருக்க பூ எடுத்து கொண்டு வந்து வச்சிட்டோம்னா பசங்க வந்த உடனே விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியது தான். திங்கக்கிழமைனாலே குலதெய்வத்தை கையெடுத்து கும்பிட்ருவோம். கும்பிடலைன்னா நிம்மதியாக இருக்காது. சாமி கும்பிட்டா தான் நிம்மதியே. அப்புறம் உருளிலையும் தண்ணி பிடிச்சி பூ போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி இந்த மாதிரி உதிரி பூ தான் கிடச்சிது. அப்படியே உதிரியை போட்டு வச்சிட்டேன். இதை பார்க்கும்போதே மனசுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் இதை போட்டு வச்சிடுறது. நிலவுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி சின்னதாக ஒரு தாமரை கோலம் போட்டு விட்டு நிலவு மேலே விளக்கேற்றி வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பசங்களை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வாக்கிங் போகணும். டயட்டுன்னு ஒரு 10 நாள் வாக்கிங் போய் கொஞ்சம் ஏதோ ஒரு 1/2 கிலோ குறைச்சேன். அதை திரும்ப இந்த 2 நாளை விட்டுட்டேன். இன்றைக்கி திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஊருக்கு போயிட்டு வந்து தான் ப்ராப்பராக டயட் இருக்கணும். நிம்மதியாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பசங்களையும் சாமி கும்பிட வச்சு திருநீர் வச்சு விட்டுட்டு டியூஷன் கூட்டிகிட்டு போயிட்டேன். பசங்க பெருசானா போதும், நம்ம சொல் பேச்சியே கேட்க மாட்டேங்குதுங்க. ஒரு பழமையை 4 வயசு சொன்னால் தான் 4வது வாட்டிக்கு தான் காது கொடுத்து என்னங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வரைக்கும் காது கொடுத்தே கேட்குறதில்ல. கத்தி நமக்கு தொண்டை தண்ணி தான் போகுது. டியூஷனில் விட்டுட்டு பார்க்குக்கு வந்துட்டேன். நான் வர்றதுக்கு முன்னாடி 5 ரவுண்டு நடந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்துருந்தா நானும் போய் ஒரு 2 ரவுண்டு நடந்துட்டு போய் உக்காந்துட்டோம். 6 மணினா எல்லோரும் கிளம்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரே கொசுக்கடி பொறுக்க முடியறதில்ல. 4:30க்குனா கேட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. 6 மணினா கிளம்பிடுவாங்க. நாங்கள் அந்த நேரத்துக்கு தான் அங்கே போகிறோம். என்ன பூ முக்கிது பாருங்கள் கொசு. அரிச்சு எடுத்துருச்சு. இன்னும் இதுக்கு மேலே வாக்கிங் போனால் ஒன்றும் போக வேணாம், உட்காரவும் வேணாம், வா வீட்டுக்கு போயிடலாம், தேவையில்லாத நோய் தான் வரும் இந்த கொசு கடிக்கிறதுனால அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஃப்ரீயாக ஜாலியாக அங்கேயே 2 ரவுண்டு கூட நடந்துட்டு வந்துருக்கலாம். ஏன்னா காலையில் வச்ச சுண்டல் குழம்பு இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனாலும் வந்துட்டோம், கொசுக்கடி பொறுக்க முடியல. நேற்று தான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான்வெஜ்னால் 3 நேரம் கூட சமாளிச்சிக்கலாம், இந்த வெஜ்ஜு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி எனக்கு வெஜ்ஜு குழம்பே 3 நேரத்துக்கு வந்துருச்சு. 3 நேரம் ஓட்டிட்டேன் அதை வச்சு. நைட்டு ஜாலியாக வந்தாச்சு. பக்கத்தில் தான் பார்க்கும் வீடும். ஆனால் போகும்போது ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம், வரும்போது சாலின்னு வண்டியில் வந்துடும். பார்க் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்போ பாரு என் தங்கச்சி பொண்ணு தான் எங்கள் கூட அலைவா. அவங்க 3 பேரும் டியூஷன் போயிடுவாங்க. இவன் மட்டும்தான் எங்கள் கூடயே திரிவா. வாஷிங் மிஷினில் போட்ட துணி இப்போ தான் ட்ரையரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ட்ரையர் காலையில் சுற்றலை. 6 மணி ஆகிப்போச்சு. இப்போ தான் நான் காய வைக்கிறேன். 1 மொழி துணி காய வைக்கிறேன், 2 மொழி துணி மடிக்காமல் கிடக்குது. எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. பொழுதுக்கும் வேலை செஞ்சு பொழுதோடையும் வேலையாக இருக்குது. வேலைக்கு போயிட்டால் கூட ஒன்றும் தெரியாத போல இருக்குது. அதுக்கப்புறம் மசாலா பொரி சித்தப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. 7 மணிக்கு மேலே எதுவும் வாங்கிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் 7 மணிக்குள்ளே வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிட்டு என் பொண்ணெல்லாம் தோசை கூட சாப்பிடல. நானும் என் பையனும் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு கொஞ்சம் அந்த மசாலா பொரியை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏதோ ஓரளவுக்கு தான் வாயை கட்டியிருக்கேன். வீடியோ ஷேர் பண்ணால் கூட டயட்டு நல்லா மெயின்டைன் ஆகும் போல் இருக்குது. வீடியோ ஷேர் பண்ணாதனால வள்ளுவதுக்குன்னு தின்னுட்ருக்கேன். ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் டயட் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுண்டல் குழம்பு இன்னும் இருக்குது. நாளைக்கு காலையிலைக்கும் வந்துச்சுன்னா அழுதுருவாங்க பசங்க.
3 நேரம் முடிச்சுட்டு நம்ம மட்டும்தான் சாப்பிட்ணும் மீதி இருந்தால். என்னோடய டின்னர் பார்த்திங்கன்னா ஒரு தோசை கொஞ்சமாக அந்த மசாலா பொரி வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த விலாகில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மிக்க நன்றி.